சென்னையில் உரிய அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட வணிக வளாகம் சீல் வைக்கப்பட்டது. வானகரம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள இந்த 3 அடுக்கு வணிக வளாகத்தை ஆய்வு செய்த CMDA அதிகாரிகள் கட்டிடத்தின் கீழ்தளத்தை மூடி சீல் வைத்தனர். சென்னையில் கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான் ISI உளவாளி ஜாகீர் ஹுசேனின் நீதிமன்ற காவல் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜாகீர் ஹுசேனிடம் வீடியோ கான்பரன்சிங் மூலம் விசாரணை நடைபெற்றது. இந்து இயக்க நிர்வாகிகள் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அல் உம்மா இயக்க தீவிரவாதி ஹைதர் அலியை 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினருக்கு கோவை நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஹைதர் அலியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. செம்மர கடத்தல் வழக்கில் தொடர்புடைய பாலசுப்ரமணியன் என்பவர் நீதிமன்ற உத்தரவுப்படி அபராத தொகையை செலுத்த விழுப்புரம் மாவட்ட வனத்துறை அலுவலகத்திற்கு வந்தார். அப்போது மற்றொரு வழக்கில் காவல்துறையினர் கைது செய்ய முயன்றபோது பாலசுப்ரமணியம் தப்பியோடிவிட்டார். திண்டுக்கல்லில் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள அரசு மதுபான கடையை இடமாற்றம் செய்ய கோரி மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் பின்னர் அனைவரையும் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள மீன்காரம்பாளையம் என்ற இடத்தில் திம்மங்காள் என்ற பெண் பிணமாக கிடந்தார். கட்டிட தொழிலாளியான இந்த பெண் உறவினர் வீட்டிற்கு வந்தபோது கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்தனர். விழுப்புரம் அருகே உரிய அனுமதியின்றி டிராக்டரில் கொண்டு செல்லப்பட்ட டெட்டனேட்டர், ஜெலட்டின் குச்சிகள் உள்ளிட்ட வெடிபொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக டிராக்டரை ஓட்டி வந்த அசோகபுரி கிராமத்தைச் சேர்ந்த துரை என்பவர் கைது செய்யப்பட்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் பகுதியில் உள்ள தேவாலய திருவிழாவையொட்டி நடக்கவிருந்த மாதா தேர்பவனி நிகழ்ச்சிக்கு காவல்துறையினர் தடை விதித்தனர். இதை கண்டித்து கிறிஸ்துவ மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் ஆலங்குடியில் செம்மண் அள்ளுவதற்கான அனுமதி வழங்க கள்ளப்பெரம்பூர் வருவாய் அலுவலர் கருணாநிதி, கிராம உதவியாளர் ஆரோக்கியசாமி இருவரும் அன்பழகன் என்பவரிடம் லஞ்சம் கேட்டனர். இதன்படி அன்பழகன் 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தபோது அதனை வாங்கிய இருவரும் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டனர். கோவை அரசு மருத்துவமனையில் மாத கணக்கில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் தொழுநோய், புற்றுநோய் மற்றும் தீக்காயமடைந்த நோயாளிகளுக்கு இலவசமாக முடித்திருத்தம் செய்யப்பட்டது. நியூ தெய்வ ஹேர் ஆர்ட்ஸ் என்ற தனியார் அமைப்பினர் இந்த பணியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே குந்தா நீர் மின் திட்டத்தில் புதிய நீர்மின் நிலையம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இதையொட்டி சுரங்கப்பாதை அமைப்பதற்காக நவீன எந்திரம் வரவழைக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற தென்மாநில அளவிலான மகளிர் கால்பந்தாட்ட போட்டியில் சேலம் அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. 8 அணிகள் பங்கேற்ற இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் திருச்சி அணியை பை பிரேக்கர் முறையில் 5 கோல்கள் அடித்து சேலம் அணி வெற்றி பெற்றது.